நான் வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா மௌரேஷ், மோரிகா 2 பேத்தையும் ஸ்கூல் விட்டு கூட்டிகிட்டு வரதுக்காக அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. 2 பேத்தையும் கூட்டிகிட்டு நடந்து வந்துட்டுருக்கோம். மௌரேஷ் வந்து சைக்கிளில் வந்துடுவா, மௌரிகா வந்து என் கூட நடந்து வருவா. ஸ்கூல் வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸ்கூல் விட்டு வந்த உடனே பசங்களுக்கு சத்து மாவு தோசை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து சத்து மாவு 2 கரண்டி, ஒரு சின்ன கரண்டி தான். அதுக்கப்புறம் அதுலேயே ராகி மாவு 2 கரண்டி, அதுலேயே வந்து 2, 3 கரண்டி வந்து கோதுமை மாவு சேர்த்திக்கணும். அப்போ தான் அந்த தோசை வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும், சாஃப்டாக. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வர மிளகாத்தூள். மிளகா போட்டோம்னா பசங்க கடிச்சிருவாங்க தெரியாமல், அதனால் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டாச்சு. இதில் கருவேப்பிலை தலை, கொத்தமல்லி தலை இருந்தால் போடலாம், இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது வந்து தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி ஒரு 1/2 அன் ஹவர் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் தோசை சுட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு. சின்ன வயசுலேருந்து பசங்களுக்கு இது வந்து நான் சுட்டு கொடுத்துட்ருக்கேன். இது வந்து இதுக்கு பதிலாக இனிப்பும் போட்டு செய்வேன். இனிப்பு இல்லாதப்போ இந்த மாதிரி காரமாகவும் செஞ்சு கொடுப்பேன். பசங்களுக்கு இது ரொம்பவும் பிடிக்கும்.